வெல்கம் பேக் டு தமிழ் டிடிகேட்ஸ் அஃபீஷியல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் டைரக்ட்டில் இதுக்கு முன்னாடி 6 மாதம் பண்ணால் 6 மாதம் ஃப்ரீ, 3 மாதம் பண்ணால் 3 மாதம் ஃப்ரீ. ஸோ பக்காவான ஆஃபரை நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு நெட்வொர்க்கும் கொடுக்காத ஒரு ஆஃபரை அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெட்வொர்க்னா சன் டைரக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸை வந்து அள்ளி கொடுக்க முடியும் மக்களுக்காக. ஸோ இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, பழைய காலத்திலேயே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் வந்து என்ன குடை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏர்டெல்னு சொல்ல மாட்டாங்க, வீடியோகான்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வாயில நுழையிறது சன், அதாவது வந்து சன் டைரக்ட் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு அமோகமாக இருக்குது. ஓகேங்களா? சன் டைரக்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பழைய கஸ்டமர்ஸ், அதாவது வந்து ஆல்ரெடி நீங்கள் பாக்ஸ் வாங்கிட்டு ஒரு 6 மந்த்து இப்போ வந்து புதிய கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த புதிய கனெக்ஷன் நீங்கள் வாங்கும்போது அந்த 6 மாதம் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் பாக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால சன் டைரக்ட் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஆஃபரை நம்ம கொடுக்கலாம், நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தா அதாவது வந்து பழைய கஸ்டமர்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம், உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே வந்து ஆப் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 வருஷம் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பேசிக் பேக்கேஜில் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜாய் பேக்கேஜ் தான் அவங்க ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆஃபர் கொடுத்தாங்க. 6 மந்த் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு 6 மந்த் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் 6 மந்த் ரீசார்ஜ் பண்ணீங்க. இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஜாய் பேக்கேஜ்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து பேசிக் பேக்கேஜில் இன்னொரு ₹200 சேர்த்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஜாய் பேக்கேஜ் நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிமிடெட் சேனல் தாங்க பார்க்குறேன், எனக்கு வந்து சன் நெட்வொர்க் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. எனக்கு வந்து குறிப்பிட்ட சேனல் மட்டும் வந்தால் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த பேக்கேஜ் 100% பொருந்துங்க. ஸோ இந்த பேக்கேஜில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு இது வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சில தகுதிகள் இருக்குது. அது என்ன தகுதிகள் அப்படின்னா, உங்களுடைய பாக்ஸ் வந்து விடுபட்டு 90 நாள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள் வந்து 90 நாள் வந்து நிறைவு பெற்றிருக்கணும். ஓகேங்களா? 90 நாள் வந்து அந்த பாக்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் சும்மா டெத் ஆகி அப்படியே வச்சுருக்கணும் நீங்கள். அப்போ தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 30 நாள் விடுபட்ட கஸ்டமர்களுக்கு ஆஃபர் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. 30 நாள் விடுபட்ட கஸ்டமர்களுக்கும் ஆஃபர் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த பழைய ஆஃபரே தான் அவங்களுக்கும் அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த பழைய 6 மந்த் பண்ணால் 6 மந்த் ஃப்ரீ, 3 மந்த் பண்ணால் 3 மந்த் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வந்து அந்த பழைய ஆஃபர் அப்படியே வச்சிருக்காங்க. ஆனால் இந்த புதிய ஆஃபர் வந்து மக்கள் மத்தியில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, சாமானிய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜை கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியல, எனக்கு வந்து ரீசார்ஜ் முடிஞ்சு 10 நாள் மட்டும் தான் ஆயிருக்கு, எனக்கு வந்து அந்த 2 வருஷம் பேக்கேஜ் எனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பாக்ஸ் வந்து 1 இயர் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹1999 ₹2000 பக்கம் வந்துடும் மேக்ஸிமம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பட்டன் பாக்ஸ் தரேங்க. இங்கே பாருங்கள், பட்டன் பாக்ஸ். ஓகேங்களா? பட்டன் ஹெச்டி பாக்ஸ். ஓகேங்களா? இந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்து 2 வருஷம் ரீசார்ஜ் பண்ணி வெறும் ₹1650 ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து பாக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பரை வச்சுருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்காக புதுசாக வந்து வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் நம்மக்கிட்ட எல்லா பொருட்களும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஷ் டிவி, வீடியோகான் இது எல்லாமே வந்து பார்த்துடலாம். சரி, ஓகேப்பா, இதை பற்றி எல்லாம் நீ சொல்லிட்டேன், அந்த சேனல் லிஸ்ட்டு கொஞ்சம் காட்டிட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்கிறது எனக்கு வந்து நல்லாவே புரியுது. ஸோ வாங்க அந்த சின்ன கிளிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். ஜாய் பேக்கேஜோட சேனல் லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி, விஜய் டக்கர், விஜய் சூப்பர், சன் மியூசிக், இசையருவி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், ஜியா டிவி, மெகா டிவி, கேப்டன் டிவி, வின் டிவி, வசந்த் டிவி, முரசு டிவி, ஜெயா ப்ளஸ், ஜெயா மேக்ஸ், சன் லைஃப், தமிழ் நேப்டால், சாய் டிவி, சிரிப்பொலி, ஆதித்யா, சன் நியூஸ், புதிய தலைமுறை, தந்தி டிவி, கேப்டன் நியூஸ், செய்திகள், நியூஸ் 7, சன் லைஃப், கலைஞர் டிவி,
மக்கள் டிவி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து கிட்ஸ் சேனல்கள் மொத்தமாக நம்மளுக்கு வந்து 4 சேனல்கள் மட்டும்தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தமிழ் சினிமா கிளப் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக மூவிஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் விளம்பரமே இல்லாமல். ஸோ நீங்கள் கேட்ட ஜாய் பேக்கேஜோட சேனல் லிஸ்ட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ growth ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் டிடிஹெச் சம்பந்தமான புதிய ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரலான்னு இருக்கேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.